கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு புதிய வருஷத்தை தேவன் நமக்கு காண செய்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவரை எல்லாரும் சேர்ந்து இந்த புதிய வருஷத்தின் துவக்க நாட்களில் ஆண்டவரை துதிக்கலாமா? இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே. புது வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரே எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாபப்பிசாசின் சோதனை போதிலும், சாபப்பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றியவர், இயேசு நாமத்தில் அகற்றியவர். தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எங்களை அருமையாக கடந்த வருஷமெல்லாம் காத்து வந்த தெய்வம், இந்த புதிய வருஷத்தின் ஆரம்ப நாட்களை எங்கள் தேவன் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. கர்த்தாவே, நீங்கள் செய்த நன்மைகளை நினைத்து உம்மை மனதார ஸ்தோத்தரிக்க இந்த நாட்கள் எங்களுக்கு விசேஷித்த கிருபைகளை நீர் தருவீராக என்று ஜெபிக்கிறோம். இந்த புதிய வருடம் இன்னும் அநேக காரியங்களை கர்த்தருக்காக செய்ய தேவன் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும். அப்படி செய்கிற நல்ல கிருபைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவப்பிள்ளைகளே, இந்த நாளிலே தியானிப்பதற்காக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29-30 வசனத்தை வாசிக்கிறேன். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். 31ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்தை நம்ம பார்க்கும்போது, கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு மனுஷன் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயருவான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த புதிய வருஷத்தில் நம்முடைய நாட்களை நாம் தொடங்கி இருக்கிறோம். இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான திட்டங்களை நீங்கள் தீர்மானித்திருக்கலாம். இந்த வருஷம் என்னுடைய ஊழியத்தில், இந்த வருஷம் என்னுடைய வியாபாரத்தில், இந்த வருஷம் என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், என்னுடைய படிப்பில் நான் ஒரு உயர்வை அடைய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து இந்த நாளை நீங்கள் ஆரம்பித்திருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 2025ஆம் வருடத்தில் நீங்கள் தேவ சமூகத்தில்
எப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தோடு கூட நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தொடங்கணும்னு ஆரம்பிச்சிருக்கீங்களோ அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக நடந்து நிறைவேறி நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த உச்சத்தை அடைவதற்கு, நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த உயர்ந்த ஸ்தானத்திற்கு நீங்கள் போக வேண்டும் என்றால் அதற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல ஆலோசனை என்ன? நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்து தேவ சமூகத்தில் எடுக்கிற முயற்சி உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வை கொண்டு வரும். வேதம் சொல்லுகிறதுக்கு கவனிங்கள், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுப்பாராம், சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிற தேவன். இந்த நாட்களில் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம், ஆனால் உங்களை பலப்படுத்தி உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போக இயேசு வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கலாம், இல்லை இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவரே யாருன்னு தெரியாமல் கூட இருக்கலாம். என் வாழ்க்கையில் இந்த வருஷமாகிலும் ஒரு நன்மை நடக்காதா, இந்த வருஷமாகிலும் எனக்கு அந்த புத்திர பாக்கியம் கிடைக்காதா, அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்காதா, அல்ல இந்த வருஷத்துலையாகிலும் என் பலவீனம் நீங்கி நான் பலனடைய மாட்டேனா என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா அழகான ஒரு தேவனுடைய ஆலோசனை உங்களை சொல்லுகிறேன். நீங்கள் வேறு எங்கேயும் போக வேண்டாம், நீங்கள் யாரையும் நாட வேண்டாம், நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்து பாருங்கள். இந்த வருஷம் அதிக நேரம் தேவ சமூகத்தில் காத்திருந்து விண்ணப்பங்களை செய்து ஜெபம் செய்து நீங்கள் தேவ சமூகத்தில் உங்கள் உயர்வை எதிர்பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக அவருக்கு காத்திருக்கிற உங்களை கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர வைத்து மேன்மைப்படுத்துவார் என்பதற்கு சந்தேகமில்லை. விசுவாசத்தோடு கூட முயற்சி செய்யுங்கள், ஜெபத்தோடு கூட முயற்சி செய்யுங்கள். கர்த்தர் இந்த வருஷம் உங்களை உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு போவதற்கு அவருடைய சமூகத்தில் காத்திருங்கள். காத்திருக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வருஷத்தின் துவக்க நாட்களை தந்திருக்கிறதற்காய் நன்றி. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு பெரிய உயர்வை கொடுத்து நீங்கள் கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க போகிறதற்காக நன்றி. உங்கள் சமூகத்தில் காத்திருந்து அந்த பலனை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.